சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எபிசோட் 6 ஆவா அறுத்தல். ஒரு ஜென் குரு பயணம் முடிந்து தமது குடிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருடன் அவரது சீடனும் நடந்து கொண்டிருந்தான். அவர்கள் சென்ற வழியில் ஓர் ஆறு குறுக்கிட்டது. அது ஒரு காட்டாறு. அதில் திடீரென வெள்ளம் பெருகி ஓடும். சிறிது நேரத்தில் அந்த வெள்ளம் வடிந்தும் விடும். குரு அந்த ஆற்றிலே இறங்கி நடந்தார். அவருக்கு சற்று தூரத்தில் ஓர் இளம் பெண் நடந்து போய் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. கிடுகிடுவென நீர் மட்டம் கழுத்து வரை உயர்ந்தது. அந்த இளம்பெண் வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் திக்குமுக்காடினாள். சட்டென்று அவளை நெருங்கிய குரு தனது இரு கைகளாலும் அந்த பெண்ணை அப்படியே தூக்கினார். பிறகு தன் தலைக்கு மேல் அவளை தூக்கியபடியே ஆற்றை கடந்தார். மறுகரையை அடைந்தலும் அவளை கீழே இறக்கிவிட்டு மேலே நடக்க ஆரம்பித்தார். கூடவே வந்த சீடனுக்கு பகீர் என்றிருந்தது. ஐயோ, என்ன அநியாயம் இது! நம் குரு ஒரு கன்னிப்பெண்ணை தொட்டு தூக்கிவிட்டாரே என்று மனதுள் எண்ணி எண்ணி அதிர்ச்சியடைந்தான் அவன். என்றாலும் குருவை கேள்வி கேட்க தயங்கியவனாக மௌனமாயிருந்தான். சீடன் ஏதோ கேட்க நினைப்பதையும் பிறகு மௌனமாவதையும் கண்ட குரு அவன் மனதில் ஏதோ சந்தேகம் இருப்பதை புரிந்து கொண்டார். ஆனாலும் அவனாக வாய்விட்டு கேட்கட்டும் என்று மௌனமாயிருந்தார். ஆனால் சீடனோ அவரை விட அழுத்தமானவன். தன் சந்தேகத்தை மனதிலேயே இறுக்கமாக பூட்டி வைத்து கொண்டான். சீடனின் தவிப்பை கண்டு பொறுக்க மாட்டாதவராய் கடைசியில் குரு சீடனிடம் கேட்டார். அன்றிரவு உன் மனத்தை ஏதோ ஒரு சந்தேகம் அரித்து கொண்டே இருக்கிறது போல் தெரிகிறது என்றார். ஆமாம் குருவே என்றான் சீடன் சிறிது தயக்கத்துடன். என்ன சந்தேகம்? தயங்காமல் கேள் என்றார் அவர். முதலில் தயங்கிய சீடன் கடைசியில் சற்று துணிச்சல் பெற்றவனாக கேட்டான். குருவே, இன்று காலை நிகழ்ந்த சம்பவம். சீடன் இழுத்தாற்போல் கேட்கவும் வியப்படைந்த குரு இன்று காலை என்ன நடந்தது என்று கேட்டார் வியப்புடன். தாங்கள் ஓர் இளம் பெண்ணை தங்கள் கைகளால் தொட்டு தூக்கினீர்களே என்று நெளிந்தான் சீடன் சங்கடத்துடன். இதை கேட்ட ஜென் குரு கடகடவென சிரித்தார். பின்னர், அட முட்டாளே, அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டுவிட்டேன். நீ இன்னுமா அவளை சுமந்து கொண்டு திரிகிறாய் என்றார். சீடன் இந்த பதிலால் வாயடைத்து போனான். எந்த செயலுமே எண்ணங்களில் புகும்போதுதான் சரி, தவறு, விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகியவை புகுகின்றன. பற்றற்ற வினைபுரிவன் எளிதில் எதினின்றும் விடுபட்டு விடுகிறான். மனத்துன்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரபிர என்பது வள்ளுவர் வாக்கு. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.